அதற்காக நம்முடைய எண்ணிக்கை குறைவு என்பதற்காக எண்ணங்கள் நமக்கு குறைவாக இல்லை. சிந்தனைகள் குறைவாக இல்லை. சமூக அக்கறை குறைவாக இல்லை. இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கிற பிரச்சனைகளை சிந்திக்கிற ஒரு மகத்தான நாளாக இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் அவருடைய சிறுகதையான ஞானோதயம் என்கிற சிறுகதையை சென்ற முறை புதுமைப்பித்தனுடைய கதையை கதை சொல்லல் வாயிலாக நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்த சிந்தனையால் பல்வேறு பின்னூட்டங்களை நம்முடைய சிந்தனையில் உதிக்கச் செய்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் திருச்சி மாநகர் சிவகாசி மாநகரத்தினுடைய பெருமைமிகு உறுப்பினர் ஆசிரியர் கற்பகவள்ளி அவர்கள் இன்றைக்கும் தன்னுடைய வழக்கம் போல் கதை சொல்லலாக நம்மை சிந்திக்க வைக்க காத்திருக்கிறார்கள். சிந்தனையின் சிற்பியாக இருக்கக்கூடிய கற்பகவள்ளி அவர்கள் இன்றைக்கு ஞானோதயம் என்கிற தோமுசி ரகுநாதனுடைய கதையை சொல்ல வருமாறு தொலைமையோடு அழைக்கின்றேன். தொலைமையே வருக வழக்கம் போல் உங்களை பற்றிய அறிமுகத்தை தாங்களே வெளிப்படுத்திக் கொண்டு கதையை தொடங்குக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிவகாசி கிளைக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே ஒரு சிறந்த முயற்சி தான் நம்மளுடைய இந்த கதை சொல்லுதல் என்பது. ஏன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்களோ அல்லது குழந்தைகளோ கதை கேட்பது, கதையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு சூழல்ல தான் இப்ப குழந்தைகள் அனைத்துமே இன்றைய இளைய சமுதாயம் முழுவதுமே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மாதிரியாக இணைய வழியின் வாயிலாக நம்முடைய கதைகளில் சொல்லப்பட்ட அந்த உணர்வுகளை நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக தமிழ் இலக்கியங்களில் எழுத்தாளர்களுடைய பணி எவ்வளவு சிரத்தை வாய்ந்தது என்பதை உலகத்திற்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த வாய்ப்பில் எனக்கு ஒரு சிறு துளி வாய்ப்பு கிடைத்ததற்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்கவிருப்பது என்ன என்றால், தோமு சிதம்பர ரகுநாதன் அவர்கள் எழுதிய பல சிறுகதைகள் உண்டது. அதில் எனக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் ஞானோதயம். தோமு என்பது தொண்டைமான் முத்தையா அவர்களுடைய மகன் சிதம்பர ரகுநாதன். இதைதான் நாம் சுருக்கமாக தோமுசி ரகுநாதன் என்று கூறுவோம். இவருடைய புனைப்பெயர் என்று பார்க்கும் பொழுது திருச்சிற்றம்பல கவிராயர் என்று அவருடைய கவிதை எழுதும் போது புனைப்பெயராக எழுதுவார். இவர் எழுதிய சிறுகதைகளில் நான் இன்று கூற இருப்பது ஞானோதயம். இது என்ன என்றால், ஒரு ஆண் மகனினுடைய உணர்வு பூர்வமான எண்ணங்களுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு என்பது எப்பொழுது கொடுக்கப்படுகிறது, எப்பொழுது மறுக்கப்படுகிறது. அதே ஒரே உணர்வு, அந்த உணர்வு பணம் இருக்கும்போது எப்படியெல்லாம் மாறுகிறது, பணம் இல்லாத ஒரு சூழல் வரும்போது அவனுடைய உணர்வுகள் எப்படி மதிப்பு இழக்கப்படுகிறது. இது மாதிரியான சிந்தனையை கொண்டுதான் இந்த ஞானோதயம் என்ற ஒரு கதையை ஆசிரியர் எழுதியிருப்பார் என்பது என்னுடைய கருத்து. இந்த கதையில் வரக்கூடிய ஒரு இளைஞன், அவனுடைய வாழ்வில் இன்பம் துன்பம் அனைத்தும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி வரக்கூடிய இன்பங்களை கடந்து அதீதமான ஒரு உணர்வு என்ன என்றால் காம உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி சூழல் வரும் பொழுது இந்த நிகழ்வு என்பது ஆண் சமுதாயத்திற்கே ஒரு உரியது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு ஆண்மகன் அல்லது மனிதர்கள் தன்னுடைய காம உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு சூழல் வரும் பொழுது அவர்கள் இந்த சமுதாயத்தால் கண்டிப்பாக உயர்வாக போற்றப்படுகிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் இதற்குரிய பதிலாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஆண்மகனும் தன்னுடைய காம உணர்வை ஒரு கட்டுப்பாட்டிற்குள், தன்னுடைய கட்டிற்குள் வைக்காது அதனுடைய இச்சையின் அடிப்படையில் தன்னுடைய செயலை நடத்தி விடுகிறார்.
அப்படி நடத்திய காரணத்தினால் அவருக்கு தீராத ஒரு வியாதி என்று கூறப்படக்கூடிய அந்த குஷ்டரோகம் என்ற ஒரு வியாதியும் வந்து விடுகிறது. இந்த இந்த சூழலை நம்முடைய ஆசிரியர் மிக தத்ரூபமாக கதையில் கூறியிருப்பார். என்ன என்றால், ஒவ்வொரு பெண்களுடைய வீடுகளாக தேடி சென்று அழைப்பதாக அதுதான் ஆரம்பமாக இருக்கும். கதையினுடைய தொடக்கமே அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு பெண்களுடைய பெயர்களையும் கூறி, அவர்களுடைய கதவை தட்டி திறக்குமாறு அவர் கேட்பார். இந்த சூழல் எப்பொழுது இருக்கும் என்றால், அந்த காமத்தின் காரணமாக அந்த சூழல் அவருடைய வாழ்க்கையில் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில், இந்த பெண்கள் அனைவரும் அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டதாகவும், விரும்பி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருக்கு தீராத வியாதி ஒன்று வந்துவிட்டது. வந்ததன் பிறகு அந்த நிலை, அவருடைய அந்த காம உணர்வு என்பது மீண்டும் தலைதூக்கும் பொழுது, மீண்டும் அந்த பெண்களை நாடு செல்லும்போது, இந்த பெண்கள் அவரை மறுப்பதாக ஒரு சூழல். பணம் இருக்கும் இந்த நேரத்தில் இவரது உடல்நிலையும் நோய்வாய்ப்பட்டுள்ளது. அவருடைய பணமும் பாதி அளவுக்கு மேல் செலவாகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது, இவரிடம் பணம் இல்லை என்ற ஒரு காரணம். இன்னொரு காரணம், இவருக்கு தீராத ஒரு வியாதி தீராத ஒரு வியாதி வந்துவிட்டது. இந்த 2ன் காரணமாக அந்த பெண்கள் அவரை அனுமதிக்கவில்லை என்ற மாரியான ஒரு சூழலில் தான் இந்த கதை தொடங்கப்படுகிறது. பணம் இருக்கும்போது ஒரு மாதிரி, அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பெற்ற இன்பம் பெரிதாக இருந்தாலும், அந்த இன்பத்தால் பெற்ற வெகுமதியின் பெயர்தான் குஷ்டரோகி என்ற ஒரு நிலை. பணத்தை நேசிக்கும் ஒரு கூட்டம், பண்புகளை தூக்கி வீசும், பார்க்க அழகாய் தோன்றும், பழகினால் தீராத பொய் வேஷம். பணமில்லா நேரத்தில் தீர்ந்து தெருவில் தூக்கி வீசும். பணமில்லா நேரத்தில் தீர்ந்து தெருவில் தூக்கி வீசும். தொழுநோய் ஒருபுறம் உடலை தின்ன, உடல் சுக தேவை மறுபுறம் தின்ன, தாங்க முடியாத ஒரு நிலைக்கு, தாங்க முடியாத ஒரு வேதனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஆண்மகனினுடைய நிலை. யாரிடம் சென்று முறையிடுவது என்று தெரியாமல் திகைத்து நிற்கக்கூடிய ஒரு வேளையில், எங்கோ ஒரு தூரத்திலிருந்து மணியோசை கேட்கிறது. அந்த மணியோசை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய மனமானது இந்த காம உணர்வை விடுத்து இறை உணர்வில் நாட்டம் கொள்ளலாமே என்ற ஒரு எண்ணத்தில் இறைவனை நோக்கி, இறைவன் கோவில் இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி ஓடி செல்கின்றான். அப்படி ஓடி செல்லும் போது கோயிலினுடைய நுழைவாயில் என்றாலே மிகப்பெரிய கோபுரம் இருக்கும் என்று அனைவரும் அறிந்தது. அப்படிப்பட்ட கோபுரங்களில் எத்தனையோ விதமான சிற்பங்கள், சிற்பத்தினுடைய நுட்பமே உண்மை காட்சி அமைப்பு. இந்த மாதிரியான சிற்பங்களை பார்க்கக்கூடிய அந்த இளைஞனுடைய மனதில் மேலும் அந்த காம உணர்வுதான் அதிகமாக தூண்டும் வகையில் அந்த சிற்பங்களுடைய காட்சிகள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அவனுடைய கண்களில் படுகிறது. அப்படி படும் பொழுது அவனுடைய வேதனை மேலும் பெருகுகிறது. ஏனோ அந்த காமத்தை வாட்டியதில் அவனுக்கு கண்களில் பட்ட சிற்பங்களிலும் அதே காம உணர்வு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் அவனுடைய கண்ணில் படுகிறது. பெரிய துன்பம் இந்த இடத்திலும் நிற்க வேண்டாம், சன்னதிக்குள் செல்வோம் என்று கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி சென்று பார்க்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுதும் அவனது கண்களில் கோயிலின் உள்புறம் இருக்கக்கூடிய ஒரு நடன அரங்கம். அந்த நடன அரங்கத்தில் ஒரு இளம்பெண் தன்னுடைய நடனத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆடும் பெண்ணில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்ணின் அழகில் அவனுடைய மனமானது போக, அவனது காம உணர்வோ மேலும் தலைத்தோங்க ஆரம்பித்து விட்டது. இங்கும் நிற்க வேண்டாம், இறைவனை காண செல்வோம் என்று அந்த இடத்தையும் கடந்து அடுத்த பகுதிக்கு போகிறான். அப்படி போகும் பொழுது அந்த இடத்தில் கதா காலட்சேபம் என்று கோயில்களில் நடைபெறும் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் அடுத்த ஒரு அரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்றால் ஓரளவு அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய காம உணர்வானது அடங்கிவிடும், இறை உணர்வு அல்லது இறை சிந்தனை நம்மிடம் பெருக ஆரம்பிக்கும் என்று நினைத்து
அங்கு போய் கேட்கலாமே என்று தன்னுடைய பயணத்தை அந்த நடன அரங்கிலிருந்து பிரசுரங்க அரங்கத்திற்கு செல்கிறான். அப்படி சென்று அங்கு கேட்கும் பொழுது, அந்த நேரத்தில் அங்கு என்ன மாதிரியான கதா காலட்சேபம் நடக்கிறது என்றால், சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்களின் கண்காணிப்பில் முருகனை விட்டுவிட்டு சிவன், பார்வதி இருவரும் கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்திதான் அந்த நேரத்தில் பிரசரங்கமாய்க் கொண்டிருக்கிறது. அப்பப்பா! ஏதோ ஒரு இதை மாற்றுவோம் என்று வந்தால், இங்கும் அதே வந்துதான் கேட்கிறதே என்று நினைத்துக்கொண்டு, இந்த இடத்திலும் நிற்க வேண்டாம். நம்முடைய மனமானது மேலும் மேலும் அந்த காம உணர்வையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதையும் மாற்றி நாம் இறை சிந்தனைக்கு செல்ல வேண்டும். ஆகையால் இறைவனுடைய சன்னதி கருவறை பகுதியை நோக்கி நாம் செல்வோம் என்று அந்த இடத்தையும் கடந்து நகர்கின்றான். அங்கு முருகனுடைய சிலையை முதலில் தரிசிக்க நினைக்கின்றான். அப்படி செல்லும் பொழுது அந்த நேரத்தில் அங்கு என்ன நிகழ்கிறது என்றால், முருகன், வள்ளி தெய்வானை இவர்களுடைய சிலைகளுக்கு அபிஷேகம் முடித்து அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தாடை அணிவித்து இறைவனுடைய சிறப்பாக சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த காட்சியை பார்க்கும் பொழுது அந்த இளைஞனுக்கு என்ன உணர்வு தோன்றுகிறது என்றால், முருகனுடைய அழகை பார்த்து முருகனுடைய ஆடை அலங்காரத்தை பார்க்க வேண்டும் என்ற நிலையை தாண்டி அருகிலே இருக்கக்கூடிய வள்ளியினது சிலைக்கு அந்த அலங்காரம் நடக்கக்கூடிய நிகழ்வை தான் பார்க்க வேண்டும் மாதிரியான ஒரு சிந்தனை அங்கும் அவனுக்கு தலை தூக்குகிறது. எந்த இடத்திற்கு சென்றாலும் நம்முடைய இந்த காம உணர்வை தூண்டும் வகையிலே ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, அதை தடுப்பதற்காகவோ அல்லது அதை நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுமே நடைபெறவில்லையே என்று அந்த இடத்திலும் இருக்க வேண்டாம் என்று அடுத்த நிலைக்கு செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுது அங்கு என்ன உருவத்தை காண்கிறான் என்றால், முருகனுடைய அண்ணனான விநாயகரை வழிபட்டால் கூட நம்முடைய மனம் நிம்மதி அடையும் என்று அடுத்த நிலைக்கு போகும் பொழுது, விநாயகருடைய விநாயகருடைய நிலை அங்கு என்ன மாதிரி இருக்கிறது என்றால், அசுரர்களின் சிறப்பை ஒடுக்கும் காட்சியை தான், அதாவது உட்சிற்ற விநாயகர் காட்சி, அந்த நிகழ்வு தான் அந்த இடத்தில் அவன் பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுதும் அவன் அந்த கோயிலை விட்டே நீங்கிவிட வேண்டும், இது மாதிரியான ஒரு உணர்வு தான் அவனது மனதில் திரும்ப திரும்ப தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நம்ம இறை உணர்வு தலை தோங்கும் என்றால், இந்த கோயில்களுக்கு வந்தும் நமக்கு இந்த காம உணர்வு தான் மீண்டும் மீண்டும் தலை தோங்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அனைத்திலுமே இதே உணர்வு தான் எனக்கு தோன்றுகிறதே. ஆகவே இந்த கோயிலையும் விடுத்து நாம் வீட்டிற்கே சென்று விடலாம் என்று கூறி கோவிலை விட்டு வீட்டிற்கு செல்கின்றான். அந்த வீட்டிற்கு சென்றால் இரவு நேரத்தில் அவனுடைய காம உணர்வு மேலும் மேலும் அதிகரித்தே கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இரவு நேரம் வீட்டின் மாடியில் நிலவு ஒளியில் கூட தன்னுடைய அந்த காம உணர்வை, அந்த காமத்தீ என்று சொல்வோம் இல்லையா, அந்த தீயை அணைப்பதற்குரிய ஒரு குளிர்ச்சி என்பது நிலவில் இருந்ததாவது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் அவன் வீட்டினுடைய மாடிப்பகுதிக்கு செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுது அங்கு நடைபெறக்கூடிய ஒரு நிலை என்பது, அந்த இளைஞனுடைய மனதில் தான் என்ன செய்கின்றோம், தான் செய்வது சரியா தவறா, இதை நினைப்பதற்குரிய அந்த சிந்தனை என்பது கூட அவனை சரியான முறையில் வழிநடத்தி செல்லாத ஒரு நிலையில்தான் அந்த ஒரு தவறான ஒரு செயலை செய்கின்றான். அப்படி அந்த செயல் செய்யும்போது அவனுடைய மனமானது தான் செய்வது சரியில்லை என்பது எப்பொழுது தீர்மானிக்கிறதோ, அந்த கணம் என்பது அந்த கோவிலுடைய மணியோசையினால் தான் அவனுக்கு ஒரு ஞானோதயமே பிறக்கிறது. தான் செய்தது தவறு என்பது தெரிந்த உடனேயே அந்த இடத்திலிருந்து விலகி இறைவனுடைய சன்னதியை நோக்கி செல்கின்றான். அப்படி செல்லும் பொழுதுதான் இந்த ஒரு இதை நான் அங்க கூற விளைத்தேன். காமத்திற்கு கண்ணில்லை, காதில்லை, அறிவில்லை, வரைமுறை என்பதும் இல்லை. ஆகவே காமத்தீயை நாம் எந்த அளவிற்கு கட்டுக்குள் வைத்திருக்கிறோமோ
அந்த அளவிற்கு மட்டும்தான் நம்மளுடைய அறிவானது, நம்மளுடைய புலன் உறுப்புகளானது சிறப்பான முறையில் செயல்படும். அதை நாம் கட்டிற்குள் வைக்காமல், அதன் விருப்பத்தின் அடிப்படையில் நாம் செல்லும் பொழுது, நாம் அறிவற்ற செயல்களை செய்கின்றோம். மதி இழந்து செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு செயலை நம்மையும் அறியாமல் நாம் செய்கின்றோம் என்ற எண்ணத்தில்தான் அந்த இளைஞனுடைய செயலானது யாரிடம் என்ன செய்கின்றோம் என்ற மாதிரியான ஒரு விடயத்தையே அவனால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு, இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்படி தள்ளிய அந்த செயலில் இருந்து அவனை விடுவிப்பது அந்த கோவிலுடைய கண்டா மணியோசை என்று அந்த இடத்தில் பதிவு பண்ணியிருப்பார். அந்த மணியோசை கேட்ட அடுத்த கணமே அவன் செய்த தவறு என்ன என்பதை அவன் உணர்ந்து அடுத்த நொடியே அந்த இடத்திலிருந்து விலகி இறைவனுடைய சன்னதியில் சென்று தனக்கு தான் செய்த தவறிற்கு மன்னிப்பாக ஒரு விஷயம் செயல் வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு தோன்றுகிறது. அப்படி தோன்றியதால்தான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் விடுத்து இறைவனுடைய பெயரை வரிசை வரிசையாக சொல்லி கந்தா, முருகா, சண்முகா, சரவணா என்றெல்லாம் கூறிக்கொண்டே இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டு இறைவனையே சரணாகதியாக அடைந்து தன்னுடைய அறிவில்லாத செய்த செயலை இறைவனுடைய கணிப்பில் கொண்டு வந்து தனக்குரிய ஒரு நிலைப்பாட்டையே உருவாக்குகிறான் என்றுதான் அந்த கதையினுடைய இறுதியில் முடித்திருப்பார். முடிக்கும்போது நீண்ட ஒரு பாடல் பாடி, இந்த பாடலின் வாயிலாகத்தான் இவனுக்கு ஞானோதயம் என்பதே கிடைத்தது என்பது மாதிரி இந்த கதையை முடித்திருப்பார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், அது காம உணர்வு என்பது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய புலன் உணர்வுகள் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை அனைவருமே பெற வேண்டும். அப்படி பெறாத ஒரு சூழல் வரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய அறிவும் அங்கு செயல்படாது, அனுபவமும் அங்கு செயல்படாது. எவ்வளவோ நல்ல பெயர்கள் எடுத்திருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த சிறு செயல் மூலமாக, சிறு தவறு மூலமாக நாம் பெற்ற அனைத்தும் பிரயோஜனமின்றி சென்றுவிடும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக அமைகிறது. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருந்தது கதை. இந்த கதைக்கு முதலில் இன்றைக்கு பின்னூட்டம் சொல்வதற்காக ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியன் அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியன் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமாக கற்பவழி அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த கதையை எடுத்து பேசுவதற்கு ஒரு தனி துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் திருமதி கற்பவழி அவர்கிட்ட இருப்பதை அனைவர் சார்பாகவும் பெருமையோடு நினைத்து நான் பாராட்டுகிறேன். உண்மையிலேயே மிக அற்புதமாக இந்த கதையினை ஒரு தாய்மை உணர்வோடு ரொம்ப அற்புதமாக அவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்தது இந்த கதை. இது அருணகிரிநாதருடைய அந்த வாழ்க்கையை தான் தோமுசி அவர்கள் இதில் குறிப்பிட்டார்கள். இதில் என்ன அப்படின்னா, இன்பங்கள் இரண்டு, ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். சிற்றின்பம்ங்கிறதுக்கு என்ன விளக்கம்னா, உடல் சார்ந்த குறுகிய கால இன்பம் சிற்றின்பம். பேரின்பம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன்மீக ரீதியான நீண்ட கால இன்பம், அதுதான் பேரின்பம். ஆனா இந்த ரெண்டு இன்பங்களையும் பெற்றிருக்கிற அருணகிரிநாதர் அப்படிங்கிற மாதிரி அந்த இது போகுது. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தெரியுது. இளமை காலத்துல அறியாத அந்த பருவத்துல உள்ள நிலைமைகளை எல்லாம் பின்னாடி அவர் ரொம்பவே யோசிச்சு வருத்தப்படுறார். அவருக்கு அந்த நோய் லெப்பரசி என்று சொல்லக்கூடிய அந்த குஷ்ட நோய் வரும்போது தான் அந்த பெண்களை பற்றிய ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றுது. தன்னுடைய பணம் போச்சு, உடல் நலம் போச்சு, எல்லாத்தையும் இழந்து ஒவ்வொரு வீட்டையும் கதவை தட்டி அவருடைய முட்டியெல்லாம் அடிச்சு போச்சுங்க மாதிரி அதுல வருது. அதே போல நில ஒளியில கூட அவர் மயங்குறாரு.
அங்கேயும் தனக்கு ஒரு பெண் தேவைப்படுவது போல அவருடைய எண்ணம் அதிலேயே மூழ்கி போயிருக்கு ஆரம்ப காலகட்டத்துல. கடைசியா அவர் யாரோ ஒரு பெண்ணை தழுவுறாரு. அவங்க தம்பி தம்பி தம்பின்னு சொல்லும்போது அவருடைய சகோதரியா கூட அந்த பெண் இருக்கா. ஏன்னா முற்றிய அந்த நிலை அப்படிங்கிறது காமத்தினுடைய உச்ச நிலைங்கிறது எது கல்லு எது பெண்ணுன்னு கூட பார்க்காது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு அவர் போய், ஆனா கோயில்ல கூட அவர் பார்க்கிறது கூட அவருடைய விகாரமான அந்த தோற்றங்கள் தான் அவர் கண் முன்னாடி வருது. ஏன்னா மனதில் என்ன இருக்குதோ அதுதான். என்ன நாம சாப்பிட்டோமோ அந்த ஏப்பம் தான் வரும்னு இல்லையா? அது மாதிரி மனதில் உள்ளதை எல்லா இடங்கள்லையும் பிரதிபலிப்பது. ஆனா அந்த சிற்றின்ப இன்பத்தால் வந்த விளைவுகளால் வந்த நோயை எண்ணி பார்க்கிறாரு. அந்த பெண்கள் உதாசீனப்படுத்துறத நினைத்து பார்க்கிறாரு. கடைசியா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற நிலைக்கு அவர் வர்றாரு. வந்ததன் பிறகு அவருக்கு வரக்கூடிய ஞானோதயம் அதுதான் மிகச்சிறந்த ஞானோதயம். மிக உயர்ந்த நிலைக்கு அவர் மாறுறாரு. மாறிய பிறகு அவருடைய எண்ணங்கள் இந்த நிலையிலிருந்து விடுபட்டு 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 பேரின்ப நிலைக்கு மாறுறார். அந்த நிலையில தான் அவர் திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும் சொல்ற அந்த மிக அற்புதமான சந்தம் நிறைந்த ஒரு அற்புதமான படைப்பை அவர் நமக்கு தர்றார். அந்த அளவுக்கு அவருடைய மனது மாறி போகுது. இப்போ மனித மனது அப்படிங்கிறது நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாகத்தான் இறக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அதுல உணர்வுகள் தோன்றத்தான் செய்யும், உணர்ச்சிகள் தோன்றத்தான் செய்யும். ஆனா மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனக்கட்டுப்பாடை பெற்றவர்கள் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை நிலை முழுமையாக மாறிவிடும் என்பதற்கு அருணகிரிநாதருடைய அந்த வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாக அமைகிறது. உண்மையிலேயே இது மிகச்சிறந்த கதை. புதுமை பித்தன் அவர்கள் ஞான குகை அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பாரு. தோமுசி அவர்கள் ஞான உதயம் என்ற ஒரு அருமையான ஒரு சிறுகதையை நமக்கு தந்திருக்கிறார். அற்புதமாக சொன்ன கற்பகவள்ளி அம்மாவுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி. மைத்திலி பாலசுப்ரமணிய ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஒப்பீடு நல்லா இருந்தது. கதையினுடைய தொடக்க புள்ளி எங்கே அவருக்கு சிந்தனை ஆக்கம் தந்தது என்கிற அந்த அதுதான் பின்னூட்டம் சொல்லுகின்ற பொழுது கதையினுடைய தொடக்க புள்ளி எங்கே இருந்து கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு 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 கடினம். அதை நானும் பெரும்பாலும் உங்களுடைய விமர்சனங்களில் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். கதையினுடைய தொடக்க புள்ளி இதுவாகத்தான் இருக்கும் என்று தங்களுடைய சிந்தனைக்கு உகந்ததை இங்கு நாளும் பதிவு செய்கிறீர்கள். அதற்காக உங்களுடைய வாழ்த்தையும் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக முனைவர் மகாராஜன் ஐயா. இந்த அருணகிரின்ற பேரை சொல்ல மறந்துட்டேங்கயா, ஐயா சொல்லிட்டாங்க. நன்றி. ஐயா ஒரே ஒரு செய்தி ஐயா. இன்னொரு மகாராஜனே இருங்க, அவர் பணித்துறை ஒரு இடையூறுக்கு மன்னிக்கணும். ஒரே ஒரு செய்தி. இதுல இப்பதான் எனக்கு நினைவு வந்து ஒரு பிரெஞ்சு நாவல் ஒண்ணு உண்டு. அனடோல் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர் எழுதின தாசியும் தவசியும், அது தமிழ்ல மொழிபெயர்த்து கூட போட்டிருக்காங்க. அது கூட இந்த சிற்றின்ப நிலையை தான் சொல்லுது. அதுல தாசியை மாற்றணும்னு ஒரு தவசி கிளம்புறாரு. ஆனா தாசியை பார்த்த பிறகு தவசி என்னுடைய மனநிலை மோசமா போயிருது அப்படிங்கிற மாதிரி அந்த நாவல் சொல்லும். அப்போ சிற்றின்பம் என்பது நம்மை சிதைக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த நிலையை விட்டு விட்டு பேரின்ப நிலைக்கு மாறும்போதுதான் மகத்தான மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் மாறுவான் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அவர் ஒரு பதிவு இடையிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அந்த கதையில ஒரு இடத்துல அவர் அழகா கடந்து போறார். எப்படி கடந்து போறாரு அப்படின்னா, அட தெய்வமே சரவணபவா, இதென்ன இது, கோயிலும் சிற்றின்பம் தானே, சிற்றின்ப பிரச்சாரம் தானா அப்படின்னு நம்ம ஒரு அந்த வரியை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, நீங்க 2வது சொன்ன கருத்து உகந்ததாக இருக்கும் என்கிற நிலையிலே நான் பார்க்கிறோம். ஏன்னா அப்படி வந்துட்டு அந்த விமர்சனம் வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய சிந்தனை. ஏன்னா நீங்க 2வது சொன்னது நாவல். ஏன்னா பெரும்பாலான இடங்களில் நான் பார்க்கிறோம், ஒரு கவிதையை படிச்சுட்டு சிறுகதை எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதை நம்ம முந்தைய பதிவுல கூட நாம பேசிட்டோம்.
அதனால மேலை நாட்டு இலக்கியங்களே நிறைய படிச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரியுது. தான் படித்த சிந்தனையை இவருக்கு இங்கே இருக்கிற சூழலுக்கு ஏற்றாற் போல ஒரு கம்பனை போல அவர் உள்வாங்கிக் கொண்டு மூலபாடத்தை எங்கேயோ கேட்டிருந்தாலும் நம்முடைய அந்த சிந்தனையினுடைய அந்த தாக்கத்தினுடைய வெளிப்பாடை அவர் இந்த சூழலுக்கு ஏற்றாற் போல பதிவு செய்கிறார். ஆகவே தாங்கள் 2வது கூறிய கருத்து ஏற்புடையதாக நான் பார்க்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. மகாராஜன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நல்ல அற்புதமா நான் ஆரம்பத்திலே கொஞ்சம் கதையை படிச்சிருந்தேன். இடையில கொஞ்சம் சின்ன வேலையாச்சு. திரும்ப வந்தேன், கொஞ்சம் தாமதமா வந்தேன். இருந்தாலும் கதையோடைய தளத்தை கொஞ்சம் புரிதலை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். கற்பகவல்லி அம்மா ரொம்ப அழகாவே கதை எடுத்திருக்காங்க. தொடர்ந்து நிகழ்வுல வந்து போன 2 நிகழ்வுல ஏதோ பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே சொல்லக்கூடியதை வந்து தெளிவா பேசுறாங்க. அதே மாதிரி அழகா இருந்தது அவங்க எடுத்துரைச்ச இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கதையில வந்து பணம் கையில வந்து பொருள் இருக்கையில வந்து விலை மாதரை நாடி செல்லுதான். கடைசியில அவனுக்கு இந்த உணர்வு வந்து அவனுக்கு அதிகரிக்கையில கையில பணம் இல்லை. ஆனாலும் யாருமே கண்டுகொள்ளாத தொழில தெருமுனையில படுத்து கிடக்கா. திரும்ப இறைவன் திருவடிய அந்த கோயிலுடைய ஒளிச்சுடரும் அங்க அந்த மணி ஓசையும் கேட்டு செல்லுதான். அப்ப அங்க உள்ள கோயிலுடைய சிற்பங்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லாமே இந்த உணர்வை தான் தூண்டுற மாதிரி அவனுக்கு தோணுது. கடைசியில மாற்றம் அடையுதான். கதையுடைய திருப்பத்துல கடைசியில வந்து அந்த அருணகிரியாருடைய பாடல்ல வரக்கூடிய வரிகளையும் சொல்ற பாருங்க. ஆஹ் ஆஹ் விலை மாதர்களின் கொடிய வஞ்சகத்தில் எனது அறிவு அழிந்து போகாமல் உலகம் முழுவதையும் மயிலின் மீது ஏறிய ஒரு நொடி பொழுதில் வளம் வந்தருளிய இனிய ஞான மனம் கொண்ட கமலம் தேவருடைய திருவடியை இணைய அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல் அடியை வந்து ஐயா வந்து சிறுகதையில வந்து கடைசி இப்ப முடிவுரைக்கு கொடுத்துருக்காங்க. என்னுடைய உணர்வுகள் எல்லாம் அழிந்து போய் தேவருடைய திருவடியை இணைய அறிவு புரிய வேண்டும். கடைசியில வந்து சரணடையக்கூடிய இறைவனை சரணடையக்கூடிய அந்த நிலையை வந்து இந்த பாடல்ல மிக அற்புதமா கதையாசிரியர் ஐயா தோமுசி வந்து கையாட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். தோழர் கற்பகவல்லிக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி தோழமையே. சிந்தனைகள் உறக்க இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். முத்து தோழர். நன்றி. முத்து தோழர். ஏழுமலை ஐயா. பொன் ஏழுமலை ஐயா. வணக்கம். கற்பகவல்லிக்கு வாழ்த்துகள். இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்னு தோழர் சொன்னார், பனித்துளி பாலசுப்ரமணியம். அது உண்மைதான். ஏன்னா இந்த காமம் சார்ந்த விஷயங்களை வந்து பெண்கள் தொடுவதே இல்லை. தொடுபவர்கள் மிக மிக குறைவு. காமம் என்பது 2 பேருக்கும் பொதுவான ஒன்று, ஆண் பெண். இருந்தாலும் இந்த சமூக நடைமுறை என்ற வந்து பெண்கள் பற்றி காமத்தை பற்றி பேசினா உடனே அதை வந்து ரொம்ப இழிவாக நினைக்கிறதுனால அவங்க அச்சப்பட்டு அதுலேருந்து ஒதுங்கி போகிறாங்க. அது மாதிரி போகாமல் இந்த கதையை எடுத்து இவர்கள் சொன்னது வந்து மிக பொருத்தம். பெரியாரின் புரட்சி பெண்ணாக நீங்கள் வாழ்க்கையில் தடம் பயில என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் நான் வந்து அந்த காலத்தில் சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். அருணகிரிநாதர் படம் வந்தபோது எனக்கும் சின்ன வயசு தான். அப்போ வந்து டிஎம் சௌந்தரராஜனுடைய அந்த பாடல் வந்து என்னை கவர்ந்தது. அதை வந்து அந்த சந்தம் ரொம்ப நல்லா இருக்கும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன் வரும். அதில் கொத்துப்பறை கொட்ட கலைமிசை குக்கு குகு குக்கு குகு குகு, இந்த குக்கு குகு குக்கு குகு குகுன்றத நான் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த காலத்தில் பாடினேன். அதை பள்ளியிலேருந்து தான் நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு ரொம்ப பாராட்டு. ஏன்னா அந்த இது உச்சரிக்கிறதுன்றது வந்து கஷ்டமாக இருக்குதுன்றது. அதில் அந்த படத்தில் வரும் அந்த அருணகிரிநாதர் வந்து காமத்துக்காக இப்படி அலையிறத பார்த்துட்டு அவங்க அக்காவே வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு பெண்ணு தானே வேணும், நானும் பெண்ணு தான், என்னை பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அவருக்கு வந்து தான் எவ்வளோ இழிவான செயலை செய்கிறேன் அப்படின்றது வந்து அவருக்கு பட்டு அவர்
திருந்தனாரு அப்படின்றது தான் அந்த படத்துல கூட வருது. இதுலயும் அப்படிதான் சொல்றீங்க. நீங்க கோயிலுக்கு போறாரு, அங்கேயும் அவர் கிடைக்கலன்றது. அதனால இந்த கோயில், இந்த பேரின்பம் என்பதெல்லாம் கற்பனைகள். ஆனால் கற்பனைகளும் மனிதனுக்கு உதவும். இல்லைன்னு சொல்லல. இப்ப வந்து அனஸ்தீசியான்னு ஒண்ணு குடுக்குறோம். அந்த அனஸ்தீசியா என்ன பண்ணுது? அது போயிட்டு மூளைன்ற ஒரு பகுதிய மறக்கடிச்சு வலி இல்லாம பண்ணுது. பெயின் ரிலீவ்ன்னு டேப்லெட் சாப்பிடுறோம். அது மாரி பண்ணுது. அது மாரியான விஷயங்கள் தான் இந்த ஆன்மீகம், கடவுள், கற்பனை. இப்ப ஒரு நம்பிக்கைக்கு கூட அது மூல காரணமாகுது. சரி, ஏதோ ஒரு சிக்கல்ல நம்மளால முடிவு எடுக்க முடியல. சரி, கடவுள் மேல பாரத்த போட்டு நம்ம இத செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவர்களுக்கு ஒரு மருந்தா அமையுது. எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் என்ன நம்மளால முடிஞ்சத செஞ்சுட்டோம். சரி, இனிமே எது நடக்குதோ அதை எதிர்கொள்வோம். வில் கிராஸ் த ரோட் வென் இட் கம்ஸ் அப்படின்ற அந்த அடிப்படையில நாங்க போயிடுவோம். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படி போவார்கள். ஆனால் இறை நம்பிக்கையோ, ஆன்மீகமோ ஒன்று கற்பனையே தவிர அதுல ஒன்று பொருள் இல்லை. இந்த சிற்றின்பம்ன்றாங்க. உண்மையிலே இதுதான் இன்பம். 5 புலன்களால் அறியப்படுவதுதான் இன்பம். ஆனால் அது இந்த சமூக வாழ்க்கையினுடைய ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு தான் சொல்கிறத ஒழிய, மற்றபடி உணர்ச்சி என்பது இயல்பானது. ஆனால் உணர்வு என்பது செயற்கையானது. செயற்கையானதுன்றதையே சொல்லும் பொழுது அது என்னமோ தேவையற்றதுன்ற மாரி தோணும். அப்படி இல்ல. அது ரூல்ஸ். ஒரு சமூகத்தினுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கணும்ன்றது. இப்ப நெறைய ஒரு 100 வண்டி போகுது. அங்க ஒரு சிக்னல் வச்சு அத கட்டுப்படுத்துறாங்க. அப்பதான் அது ஒண்ணோட ஒண்ணு முட்டிக்காம போகும். அதுக்காக அந்த சிக்னல்ன்றது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா என்ன? எடுத்துக்க முடியாது. அது ஒரு ஒழுங்குமுறை, கட்டுப்பாடு. அப்படிதான். இந்த ஐம்புலன்கள்னு சொல்றோம். உணர்ச்சி அது ஏற்கனவே கூட அது ஒரு சிக்கல் வந்தது. அதுக்கான இதுவும் சொல்றேன். இப்ப அந்த ஐம்புலன்கள்ல வந்து இப்ப தொடு உணர்ச்சி. இப்போ கை மேல ஒருத்தர் வந்து தொடுறாங்க. அந்த தொடர உணர்ச்சி இட் இஸ் ஒன்லி எ சென்சார். உடல் என்பது ஒரு உணர்வு கருவி. சென்சார். அந்த தொடு உணர்வு வந்து தொட்ட உடனே மூளைக்கு போய் யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. இப்போ தொழுநோயாளிக்கு நீங்க தொட்டீங்கன்னா அது தெரியாது. அந்த இடத்துல சூடுபட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா, அங்கேருந்து கடத்தப்படுகின்ற நரம்பு சரி இருக்காது. அது போய் அந்த மூளையில சேரல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது. அதுபோல ஒரு கையை தொடும் பொழுது, ஒரு குழந்தை தொடுதா? இல்ல அம்மா தொடுறாங்களா? அப்பா தொடுறாங்களா? இல்ல மனைவி தொடுறாளா? அப்படின்றத பொறுத்து தான் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த உணர்வு வரும். அதனால உணர்ச்சி என்பது ஒரு உணர்வினுடைய ஒரு பகுதி. மூளை தான் எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு, அது தொடர்றது வந்து குழந்தையா? இல்ல பொண்டாட்டியா? அப்படின்னு தெரியும். 2 சதை தான் அந்த ஒட்டுதல். ஆனால் மனைவி தொடும் பொழுது, அது ஒரு கிளுகிளுப்பை ஏற்படுத்தும். குழந்தை தொடும்போது, அதில் ஒரு இன்பத்தை ஏற்படுத்தும். அம்மா நம்மை கனிவுடன் தழுவும்போது, வேறு ஒரு மாதிரியான ஒன்று. இதுபோலத்தான் இனிமையான பாடல்கள், கண்ணுக்கு ரம்யமான காட்சிகள், அப்ப காதுக்கு ம் இனிய இசை இப்படி இருக்கும். அதனால ஐம்புலன்களால் பெறப்படும் உணர்ச்சி தான் உண்மையிலேயே இன்பம். ஆனால் அது எல்லை மீறி போகக்கூடாது ஒரு சமூகத்தில்னா. இப்ப காட்டுமிராண்டித்தனமா அந்த காலத்துல வாழ்ந்தபோது இந்த கட்டமைப்பெல்லாம் இருந்ததான்னா இல்ல. ஆனா அதான் மனித வளர்ச்சி, அதான் பண்பாடு அப்படின்ற மாரி வருது. இதுலயே நம்ம இன்னும் நெறைய இத பத்தி பேசலாம். அதுக்கான நேரம் இதில இல்ல. அதனால வந்து அதால தான் ஒரு பழமொழி கூட உண்டு. இந்த காமத்த பத்தி சொல்லும் பொழுது, "தி பெஸ்ட் வே டூ ஓவர்கம் எ டிசைர் இஸ் டூ அண்டர்கோ இட்ன்றான்." அதாவது தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறான். அந்த அந்த அளவுக்கு வந்து இது உந்துகின்றது. இதை வந்து இப்போ வந்து மருத்துவ ரீதியா நம்ம கட்டுப்படுத்துறோம். அதாவது காம உணர்வை தூண்டுவதற்கு மாத்திரை இருக்குது. காம உணர்வை குறைப்பதற்கு மாத்திரை இருக்கு. அந்த அளவுக்கு நம்ப இப்போ வளர்ந்திருக்கிறோம். அதனால அறிவியல் வளர்ந்திருக்குது. அதனால இத வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உணர்வு எல்லாம் தவறல்ல. ஆனால் அவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்போதுதான் சமூகத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒரு உரிய ச அமைதியான ஒரு சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் என்பது பண்பாட்டினுடைய அறிகுறியாக வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அதை மனதில் கொள்ள வேண்டும். காமம் என்பது தவறு என்று எண்ணக்கூடாது. எது ஒன்றுமே அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் விஷம்னு சொல்ற மாரி தவறா தான் போகும். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி.
வேற யாராவது பின்னூட்டம் சொல்றீங்களா? இருக்கீங்களா? முத்துத்தோழர் முதல்ல கூப்பிட்டேன், வாய்ப்பு இருக்கா? ஓகே. விவோ அப்படிங்கிறதுல இருக்கிறது யாரு? வாய்ப்பு இருக்கா? நன்றி. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைவு பின்னூட்டம் தோழர் சிவசுப்ரமணியன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஞானோதயம் கதையை சொன்ன ஆசிரியர் கற்பகவல்லி ரொம்ப துணிச்சலான பெண் என்றே கருதுகிறேன். ரொம்ப இந்த கதையை எப்படி சொல்ல போறாங்களோன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப அருமையா, ரொம்ப நாகரீகமாக அந்த பனித்துளி பாலசுப்ரமணியம் ஐயா சொன்னது மாதிரி தாய்மை உணர்வோடு சொல்லி முடிச்சிருக்காங்க. முன்னுரை ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. ஆற்றல் அதாவது தெளிந்த நீரோடை போல நல்லா விளக்கி சொன்னது ரொம்ப அருமை. அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல இந்த உலகத்தை நல்லவங்க பார்க்கும்போது எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க, கெட்டவங்க பார்க்கும்போது எல்லாரும் கெட்டவங்களா தெரிவாங்க அப்படிங்கிறது நம்ம இப்ப கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் பொதுவாக பேசுறது. இந்த காமுகன் பார்க்கறதெல்லாம் காமத்தன்மையோடு இருக்கிறது. அதுதான் இங்க அந்த காட்சிகள் எல்லாம் காமத்தன்மையோடு இருக்குது. பாருங்களேன், ஒரு சிலையை பார்த்து அந்த சிலை கூட சிலைக்கு உயிர் இருந்தா நல்ல யுவதியாக இருப்பாள் அப்படின்னு நினைக்கிறான். சிலையை பார்த்தே காமம் கொள்பவன் காமக்கிருக்கன் அப்படின்னு தான் சொல்லலாம். யுவதி அப்படிங்கிறதுலே அவதி அப்படிங்கிறதும் தெரிந்து கொள்ளப்படலாம். கண்டாமணி ஓசை ஒலித்தல் அது என்னத்தை உணர்த்துது அப்படின்னா, கண்ட பெண்ணுடன் கலந்தால் உனக்கு பிணி. கண்டாமணி ஓசை சொல்றது என்ன? கண்ட பெண்ணுடன் கலந்தால் பிணி அப்படின்னு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு வரி, 20 வயசுலயும் ஆசை வரும், 60 வயசுலயும் ஆசை வரும், இன்று மட்டும் இற்று விட்டதா அப்படின்னு. அந்த ஒரு எழுத்தை மாற்றி ரொம்ப அருமையாக தோமுசி கையாண்டிருக்கிறார். இன்று மட்டும் இற்று விட்டதா அப்படின்னு ரொம்ப நல்லா கையாண்டிருக்கிறாரு. எல்லா குரல்களும் எதிரொலித்தன, எல்லா செயல்களும் எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். அதாவது நல்வினை தீவினை அப்படின்னு 2 சொல்றாங்கல்ல. நல்ல செயலை செய்தால் நல்லது கிடைக்கும், தீய செயலை செய்தால் தீயது கிடைக்கும். அதான் இந்த இதுல சொல்லப்படுகிறது. இந்த அருணகிரிநாதர் திருப்புகள்ல சொல்லியிருக்காருல, அழகதிரை குலைய, அந்த பாடலை மையமா வச்சு அந்த பாடல்ல உள்ள காட்சிகள், பொருள் காட்சிகள் எல்லாம் அப்படியே வச்சு எழுதியிருக்கிறாரு. இதுல எனக்கு 2 ஐயம் தோன்றுகிறது. அது பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்கள் தீர்ப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதுல முக்கியமா கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு நினைவு கூறும். பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி. கெட்ட பின்பு தான் ஞானோதயம் எல்லாம் உண்டாகுது. பொதுவாக இந்த தொழுநோயாளிகளுக்கு காம உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும், காம உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுறாங்க. அதை பற்றி மருத்துவர் என்னன்னு சொல்லணும். அடுத்து இன்னொன்று, விலைமாதர் பெற்ற பொருளும் திரும்ப கிடைக்காது. அவங்க வாங்கிக்கிட்ட பொருள் திரும்ப கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அந்த பொருளுக்காக தன் உடலை தருவாங்க. கொடுத்த நோயையும் திரும்ப பெற மாட்டார்கள். அவன் சொல்றான், அந்த தொழுநோய இந்த தீயொழுக்கத்தால் தொழுநோயாளியான இருப்பவன் சொல்றான், கொடுத்த நோயையும் திரும்ப பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லாப்புல. கொடுத்த நோயை திரும்ப பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லாப்புல. அவங்க விலைமாதர் கொடுத்த நோயா அல்லது விலைமாதர் வழியாக வேற யார் மூலமாவது கொடுத்த நோயா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐயமா இருக்கு. விலைமாதர் கொடுத்த நோயினா எனக்கு எதுக்கு இவர் திரும்ப பெற மாட்டார்கள் எதுக்கு சொல்லணும் அது அப்படிங்கிற ஒரு இது. இந்த 2 ஐயங்கள் இருக்கு. ரொம்ப நல்ல கருத்தை விளக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஞானோதயம் என்றே
கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சுத்தமணி தோழர்களே. வந்து போட்டேன். உங்களோட நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் மிமிக்க மருத்துவர் தாரமையா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து கற்பூர் டீச்சர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரு காமம் சம்பந்தப்பட்ட கதையாக இருந்தாலும் கூட மிக சிறப்பாக சொன்னாங்க. ஒரு இந்த அடியார்களை குறித்து பல கதைகள் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு இதை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில இது ஒரு அருணகிரிநாதனுடைய பல வரலாறு குறித்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. அவர் திருவண்ணாமலையில் முக்தி பெற்றதாகவும் இந்தியா முழுவதும் சுற்றி வந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட 16,000 பாடல்களை பாடியதாகவும் பல கந்தர் முருகன் பற்றிய பல பாடல்களை பற்றி தான் இருக்கு. அதுல அவருடைய முதல் பகுதி வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றது ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிற்றின்பமும் பேரின்பத்தையும் அந்த கதைகளில் கொண்டு வந்திருக்கிறார். இதை ஒரு விவாத பொருளாக ஒரு கதையாக மாற்றி அதனோடு கற்பனைகள் நமக்கு வந்து இவர் தன்னுடைய மனைவி கிட்டம் போறப்ப அவ வந்து மறுத்ததுனால தன்னுடைய அக்காவே என்னோட வேணா உறவு கொள்ளுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வரலாறுகள் சொல்லுது. அப்படி இருக்கும்போதுதான் ஓடி போய் திருவண்ணாமலை கோயில்ல இருந்து கீழே சூசைட் பண்ணுவோன்னு கீழே குதிக்கிறப்ப முருகன் வந்து தாங்கி பிடிச்சதாகவும் அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்கும். அப்புறம் அந்த மன்னனுடைய நீ மன்னன் வந்து அழைப்பு விட்டுருப்பான். நீ அப்ப முருகனை வர சொல்லு அப்படின்னு சொல்றப்ப இவர் திருப்புகழ் பாடுறப்ப முருகன் அங்கு காட்சி தர்றப்ப அந்த கம்பு மேல் உள்ள இளையனார் கோயிலும் அங்க அந்த திருவண்ணாமலை கோயில் வளாகத்தில் அருணகிரிநாதனுடைய சமாதி இதெல்லாம் இது இருக்கு. இந்த கதைகளை வைத்துக்கொண்டு ஒரு விவாதத்தை ஒரு ஒரு வேசி விபச்சாரிகளோட உறவு வைத்துக் கொள்ளும் அவங்களுடைய என்ன வாங்கிக்கிறாங்க. அதுல சில வாசகங்கள்லாம் போட்டிருப்பாரு. கொடுத்த தானத்தை திரும்ப பெற மாட்டாங்களான்னு கேட்டிருப்பாரு. அந்த குஷ்ட ரோகம் வந்து அவங்களால வந்தது, அதையே ஏன் திருப்ப இப்பயும் கூட நான் காசு என் கையில இல்லைன்றதுனாலதான் அவங்க என்கிட்ட இது பண்ண மாட்டேங்க. காசு இருந்தா அதைக்கும் வர செய்வாங்க. என்னுடைய கலக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பணத்தோட தான் உறவு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்ப யாருனாலும் வரத்தானே செய்வாங்க. நாய் விட்டுற காசு குறைக்குமான்னு ஒரு கேள்வி எல்லாம் வைக்காது. இந்த இது பத்தியான ஒரு கேள்வி கண்டாமணி ஓசை அது வந்து ஒரு மிகப்பெரிய மணியிலிருந்து வரக்கூடிய ஓசை. அப்படி போறப்ப கடைசி போறப்ப அவனுக்கு முருகன் தெரிகிறார், சண்முகன் தெரிகிறார், கந்தன் தெரிகிறார். ஆனால் முதல் போறப்ப அந்த மோகினிய கோபுரங்களில் உள்ள அந்த காம சிலைகள் தான் தெரியுது. ஒரு பரதநாட்டிய குழந்தை ஆடினாலும் அது வந்து காமமா தெரியுது. இப்படி அடுக்கிக்கிட்டே போயிடாரு. சரி முருகன்கிட்ட போனா அங்க வள்ளியினுடைய எழில் தெரியுது. அதுக்கப்புறம் அங்கிட்டு போனா விநாயகர் வந்து அந்த அரக்கையோட பிறப்பை அரக்கர்களுடைய பிறப்பை இது பண்ணது. அரக்கியோட பிறப்பு கர்ப்ப வாயை அவர் வந்து தும்பிக்கையால் தோஷம் செய்வது, அவரை சுற்றி பொருள ஓவியம், இப்படி ஒவ்வொன்றா அடிக்கிட்டு போறாரு. இதுல தோமுசியின் கற்பனையும் சேர்ந்து இருக்குமோ என்பது கூட நம்மளுடைய கணிப்பா இருக்கு. அங்க மன்மதன் வில்ல வச்சிட்டு இருக்கான். பூரா ஆலிங்கனம் இதா இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கடைசியில வீட்டுக்கு வர்ற மாதிரி அங்க வந்து தம்பின்னு சொல்லக்கூடிய அது வரலாறுல இருக்கு. அவருடைய அருணகிரிநாதனுடைய அக்காவே நீ உனக்கு ஒன்ன ஒரு பெண் உடல் தானே வேணும், ஏன் உறவு சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாம் வரலாறு சொல்லு. அதை சொல்லுவதாக பிறகு இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அருமையான பாடல். அந்த பாடலும் வந்து பெண்ணுடைய அழகியல் மற்றும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சுகங்களை பற்றியான சொல்லிட்டு முருகனை பாடுது. இவருடைய பல பாடல்களில் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பின்புவாக பாடிய பாடல்கள்ல இந்த மாதிரியான இது எதுவுமே இல்லாமல் முழுக்க பக்திமயமா இருக்கும். இதெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு கற்பனை ஒரு 1014ஆம் நூற்றாண்டுல இவர் வாழ்ந்ததா சரித்திரத்துல சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நடந்திருக்குமான்னு இல்ல, நடந்திருக்கலாம். இந்த தெய்வ பக்தி நம்பிக்கை உள்ளவங்க இந்த மாதிரியான
ஒரு சம்பவம் நடந்ததாக நம்பும்போது அதை குறித்த ஒரு எழுத்தாளர் வந்து என்னவாக இருக்கலாம், இது எப்படி இருக்கலான்ட்டு ஒரு சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் ஒரு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. குஷ்டரோயாளிகளுக்கு காம உணர்ச்சிகள் அது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட லெப்ரசின்றதே ஒரு தொடு உணர்ச்சிகள் இல்லாமல் போய்விடுது. அது வந்து ஆனா காம உணர்ச்சின்றது சென்ட்ரல் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்பாங்க. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் 2 இருக்கிறது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்த தான் இது வந்து பாதிக்கும். சென்ட்ரல் இத வந்து பாதிக்காது. அதனால இயல்பான காம உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தொடு உணர்ச்சி எல்லாம் இருக்காது. கையில தொடும்போது ஒரு வலி, ஒரு முள்ளு குத்துனா வலிக்கிறது, ஒரு தீய தொட்டால் சுடுன்னு தெரியுது. அப்படியெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதனாலதான் அவங்களுக்கு புண்ணு வந்தாலும், அந்த புண்ணு கொதறி இருந்தாலும் அவங்களுக்கு அதுல வலியே இருக்காது. அதெல்லாம் ஒரு அந்த காலத்துல வந்து பாலியல் நோயோட சம்மந்தப்படுத்தி இது வந்து வந்துருச்சு. ஒரு மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்ற ஒரு மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்ற ஒரு கிருமி தான் இந்த கிருமி உண்டு லெப்ரசியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிருமி. அது வந்து அது வந்து இப்போதைக்கு அப்பல்லாம் கண்டுபிடிக்கல. அந்த 1960கள்லாம். இன்னைக்கு நெறைய மருந்துகள் வந்துருச்சு. இது பாலியலோட சம்மந்தப்பட்டதுன்னு எப்படி இது பண்ணாங்கன்றது தெரியல. பாலியலும் ஒரு காரணம் அவ்வளவுதான். உறவின் போது கூட க்ளோஸாக பழகும்போது இருமல், தும்மல் வர்றப்ப, தொடுறப்ப அப்படி பரவக்கூடியதான். ஆனால் பெரும்பாலான படங்கள்ல பாலியல் நோய்களுக்கு பதிலாக லெப்ரசியவே காட்டிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கிறது. அந்த பாலியல் தொழிலாளர்களோடு பழகினால் அந்த பால்வினை நோய்கள்னு தனியா இருக்கு. இது பால்வினை நோய்கள் பிரிவுல லெப்ரசி வராது. ஆனால் அது வந்து காலங்காலமா கேட்கல கேட்கல கேக்குதா? இப்ப கேக்குது. அது ஒரு மரபாக அப்படி நம்ம கிட்ட வந்துருச்சு. அது ஒரு அப்படி இல்ல. பால்வினை நோய்கள்ன்றது தனியா இருக்கு. அதுல வந்து சிபிலிஸ், இப்ப உள்ள HIV, கொனேரியா இந்த மாதிரி நோய்கள் தான் பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்கள். அதுக்கும் லெப்ரசிக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் இது ஒரு அருமையான கதை. கற்பவள்ளி டீச்சர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இதையுமே மிக ஒரு தெரிந்த நீரோடை போல போய்கிட்டு இருந்தது. அவர்களுக்கும் நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு கதையை ஒரு இன்றைக்குள்ள சூழலில் அதை ஒவ்வொரு விதமாக கேள்வி கேட்டு மிகச் சிறப்பாக முடித்திருக்கிறார் தோமுசி. அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய கதை எழுத்தாளர் சமுத்திரம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 5 ஏக்கர் நிலம் என்கிற நம்முடைய தோமுசி ரகுநாதனுடைய கதையை சொல்லுகிறார்கள். ஒரு நிமிடத்தில் என்னுடைய கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கதை என்பது பல்வேறு நிலைகளில் ஞானோதயத்தை உணர்த்துகிறது. எனக்கு அந்த கதையில ரொம்ப நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச வரி எது அப்படின்னா, இந்த கழுதை கதைக்கும் உடனே அப்படிக்கு ஒரு வார்த்தை, கிளம்பு கழுதை கணக்குது நல்ல சகுனம் என்றது முதல் குறள். இல்லடா அது கத்தி தொலைக்குது என்றது பதிற்குறள். இதுதான் ஞானோதயம். இந்த கழுதையின் சத்தமும் மனித குரல்களும் இவனுக்கு ஞானோதயத்தின் தோன்றா துணையாக அப்படின்னு ஆசிரியர் புலப்படுத்துகிறார். பல்வேறு கருத்துக்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தோமுசி ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு ரொம்ப அட தெய்வமே சரவணபவா, இது என்ன இது கோயிலும் சிற்றின்பம் தானா, சிற்றின்ப பிரச்சாரம் தானா? பல இடத்துல அவர் வைத்து விட்டு தன்னுடைய சிந்தனைகளோடு ஓடுகிறார். எனக்கு பெரிய இன்னொரு விஷயம், பணத்தையும் அவர் பல்வேறு இடங்களில் சாடுகிறார். இன்னைக்கு பணம் இருந்துருச்சுன்னா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்ங்கிற ஞானோதயம் நிறைய பேர்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு அவன்கிட்ட பண வெறி அல்லது இன்னொரு வெறி வந்துருச்சுன்னா அவன் எதெல்லாம் மிதிக்க கூடாதோ அதெல்லாம் மிதிச்சுட்டு தான் ஓடுவான். அவன் கால்ல ரத்தம் வந்தாலும் அந்த ஒரு இடத்துல காட்டுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடைவெளியும் கூட. வயல்களின் இடையே ஓடுகிறான். ஓடுகின்ற பொழுது நத்தை கூடுகள் நொறுங்கின, நீர் பாம்புகள் நசுங்கின,
அப்படின்னு அவர் அடுத்தடுத்து அவர் பயணிக்கிறார். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு தோன்றுகிறது. எது ஞானோதயம்? இந்த உடம்பை கட்டுப்படுத்த முடியுமா? அல்லது உடம்பை கட்டுப்படுத்துவதுதான் இறை வழிபாடா? அல்லது மனத்தை கட்டுப்படுத்துவதுதான் இறை வழிபாடா? அல்லது பணம் இருந்தால் இறை வழிபாடா? அல்லது எதையும் என்னால் புணர முடியும் என்பதுதான் இறை வழிபாடா என்கிற பல்வேறு கேள்விகளை எழுத்து நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இறை வழிபாடுனா ஊர்வலம், அது ஒரு விதமான சிற்றின்பமா? அவர் கேள்வி வைக்கிறார், ஒரு சிற்றின்பமா? அதல்ல. ஞானம் என்பது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஐயா நேமா ஏழுமலை ஐயான்னு நினைக்கிறேன், சொல்லும்போது சொன்னார், தொடுகின்ற பொழுது தன்னுடைய தாயா, தன்னுடைய மனைவியா, தன்னுடைய சகோதரியா என்கிற அந்த தொடு உணர்ச்சி இருக்கு பாருங்களேன், அது எது தருகிறது? தன்னுடைய மனம் தருகிறது, தன்னுடைய மனம் உணர்த்துகிறது. இல்ல இதை தீண்டாத, என்னுடைய சகோதரி, இல்லது இவளை சீண்டு, இவளோடு நீ இரு, அவள் உன்னுடைய மனைவி, இல்ல இவ உனக்கு உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற சிந்தனை ஞானம் யாருக்கு வர வேண்டும் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் வர வேண்டும். ஆனால் இந்த ஞானம் இப்பொழுது இருக்கிறதா? திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆனாலும் இப்ப கூட சமீபத்துல பார்க்கிறோம், தொலைக்காட்சியில பார்க்கிறோம், மனைவி இருக்கிறா, 2 பிள்ளை இருக்கு, இன்னொரு அம்மாவுக்கு கணவன் விட்டு ஒரு பிள்ளை இருக்கு, 2 பேருக்கும் தொடர்பாகி 6 மாசம் அந்த அம்மா கர்ப்பிணி. தொலைக்காட்சியெல்லாம் அதை விளம்பரப்படுத்துறாங்க. அடாடா, ஊடகம் எதை விளம்பரப்படுத்தணுமோ அதை விளம்பரப்படுத்துறது கிடையாது, எதை செய்தியாக்கணுமோ அதை செய்தியாக்குறது கிடையாது. அடித்தட்டு மக்கள் இன்னமும் போராட்டத்திலே களத்தில் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் சொல்வது கிடையாது. ஆனால் இது என்ன செய்தி ஆக்குகிறார்கள் என்றால், 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் கூடலாம் தொலைக்காட்சி தொடர் அப்படித்தான் போகுது. மனைவி இருப்பா, மனைவி இருப்பா, அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க மனைவியோட தங்கச்சியே அவங்களை விரும்புவாங்க. அது தொலைக்காட்சி நம்மளும் உட்காந்து நடு வீட்டில் உட்காந்து கை விட்டுறோம், ரசிக்கிறோம். ஆனால் இந்த ஞானோதயம் யாருக்கு? இந்த மனித ஏன் இந்த லெப்ரசி, இந்த தொழுநோயை கொண்டாந்து நிப்பாட்டணும்? அது ஒரு குறியீடு. ஏன்னா மருத்துவர் சொல்லிட்டாங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம அப்படின்னா எப்படி பார்க்கணும்? இது ஒரு குறியீடு. எப்படி குறியீடு? டே, நீ செஞ்சதை நாளைக்கு உன் பிள்ளையும் செய்வான். அது தொடர்ச்சி. உன்னுடைய சிந்தனை ஒண்ணும் இல்லைங்க, நான் யோக்கியம்னா என் பிள்ளை யோக்கியங்க, நான் தப்பு செஞ்சா என் பிள்ளை தப்பு செய்வாங்க. இந்த ஞானோதயம் ஒவ்வொருவருக்கும் பிறக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களாக திருந்து விடுவார்கள். ரொம்ப எளிமையா சொல்றேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை என்பது எளிதானது, என் மனைவிக்கு மட்டும் உரித்தானது என்கிற சிந்தனை ஒவ்வொரு ஆடவருக்கும் வர வேண்டும். நீங்க அப்ப அந்த சிந்தனை இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த ஞானோதயம் இல்லைன்னு வச்சுங்களேன், இது தொழுநோய், அசிங்கம். அசிங்கம், வேற ஒண்ணும் இல்ல, அசிங்கம். நோய்க்கான குறியீடு அசிங்கம். பாக்குறதுக்கு யார் இந்த ஊர் உலகம் மதிக்காது இவனுக்கு, அதெல்லாம் கவலை இல்ல, ஓடுறான், சகோதரியோடு புணருகிறான், கதறான். இந்த உலகம் கத்துகிறதே, யார் காதலையும் விலகலே, ஞானோதயம் வரலையே. தினசரி தாளை புரட்டினால் இன்னமும் அதே செய்திகள் தானே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய தினசரி தாளை 80 விழுக்காடு இதே செய்திகள் மட்டுமே ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது. 10% அரசியல், 5% விளம்பரம், வெறும் 5% மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மக்களுடைய வாழ்வியலை பதிவு செய்கிறார். ஆனால் இந்த ஞானோதயம் யாருக்கு பிறக்க வேண்டும்? இன்னும் ரொம்ப எளிமையா ஒற்றை வரியில சொல்லுவோமே, உனக்கானதை மட்டும் யோசி. பிறருக்கு பணம் காசு இருந்துன்னா எல்லாம் எனக்கு சொந்தம்னு யோசிக்காத. பார்க்கிற பெண்ணெல்லாம் உனக்கானது கிடையாது, அது நோய்க்கு சமம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தோமுசி ஐயா ஒரு ஞானோதயம் என்கிற சிந்திப்பில் நம்முடைய பணித்துளி பாலசுப்ரமணியா சொன்னதான். அருணகிரி நாதரையே எடுத்துக்கிட்டாரு, அவர் படித்த மேலை நாட்டு இலக்கியத்தினுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டு இரண்டையும் உள்வாங்கி கொண்டு ஒரு ஞான உதயமாக இந்த இலக்கிய உலகில் ஒரு புதிய படைப்பை உதயமாக்கி தந்திருக்கிற தோமுசி ஐயா, ரகுநாதன் ஐயா அவர்கள் நாளும் 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 ஞான உதயத்தை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய தோழர் ஜீவா அவர்கள் தோன்றி வைத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு கூடுதலாகவே இருக்கிறது. அந்த பணியை நாம் சிறப்பாகவே செய்கிறோம் என்கிற சிந்தனையோடு தோழர்கள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்வில் கதை சொன்ன தோழமைக்கும் பின்னூட்டம் தந்த ஆளுமைகளுக்கும்
நன்றி சொல்லி தோழர்களை நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்கள் இல்லங்களில் இரவு 8 மணிக்கு இணையத்தால் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள். கற்பலியமா உங்கள்ட்ட கேட்கல, கோச்சுக்காதீங்க. நான் ஏதோ ஒரு ஏன்னா இந்த கதையை படிச்ச ஞாபகத்துல நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லிருங்க வேமா. நல்ல வேலைக்கு கட் பண்ணாம இருக்காங்க இணைப்புல. சொல்லுங்க. இல்ல கேட்கல, பேசுறது கேட்கல.